பிஜேபி வந்து நாட்டை பிரிக்க பார்க்குதுன்னு கதை விடுறதுக்கு நான் என்ன அறிவாலயத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியுமில்ல, இந்த நாட்டில் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாம தான் இருந்தது. முகலாயம் வந்தா சில வேலைகளை செஞ்சுட்டு போனான், பிரிட்டிஷ்காரன் வந்தா சில வேலைகளை செஞ்சுட்டு போனான். நம்ம கிட்ட நிறைய அல்ல கைகள்லாம் கைத்தடியோட சுத்திக்கிட்டு இருந்தது. அந்த அல்ல கைகள்லாம் பிரிட்டிஷ்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தது. அவனை அனுப்பி வச்சுட்டோம். இது பாரத நாடு. இந்த நாட்டில் எது யாருக்கு சொந்தம்ங்கிறது வந்து தஸ்தாவேஜுகளை பார்த்து விட்டு தான், தரவுகளை பார்த்து விட்டு தான் பேசணுமே ஒழிய போற போக்கில் பண்ணக்கூடாது. வஃப்து ஒரு கிராமத்தை என்னோடதுன்னு சொல்லிச்சு. இந்த வஃப்து சட்டம் வந்த உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அங்கே கொஞ்சம் இடம் தான் என்னோடதுன்னு சொல்லிச்சா இல்லையா? அப்போ அது வரைக்கும் அந்த இடத்துல கேஸ் போட்டுட்டு இருந்தவங்க, போராட்டம் நடத்தினவங்க, எங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியலங்கிறது சொன்னாங்களா இல்லையா? அப்போ இவ்வளவு நாள் அந்த இடத்துல எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்காமல் இருந்தது. ஆனால் இந்த வஃப்து இது விவாதம் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்த உடனே டப்புன்னு வந்து அந்த கிராமத்துல சம்பந்தம் இல்லைங்க, ஒரு 4 இடம் தான். அப்ப இந்த அராஜகத்தை செஞ்சிட்டு இருந்தது யாரு? வஃப்துங்கிறது இஸ்லாத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத் அதாவது அது ஒரு தர்காவாகவோ ஒரு கோவிலாகவோ ஒரு பள்ளிவாசலாகவோ இருந்ததுன்னா என் மதத்தை நான் எவ்வளவு தாங்குறேனோ அந்த அளவுக்கு அந்த மதத்தை நான் தாங்குவேன். ஆனா வஃப்துங்கிறது வெறும் நிலம் சார்ந்த விஷயம், மதம் சார்ந்த விஷயம் அல்ல. அவர்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவர்கள் இஸ்லாம் சகோதரர்களோட இடத்தை தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பழம்பெரும் கோயில்கள் எல்லாம் எங்களுடைய நிலம் தான் அவங்க பேசலாம். இது வந்து மத ரீதியா பாக்குற விஷயமே கிடையாது. வஃப்து போர்டுங்கிறதுக்கும் மதத்துக்கும் சத்தியமா சம்பந்தம் கிடையாது.